ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம தினம் பூஜை அறையில் இந்த மேஜிக் தண்ணீரை வைத்து மறுநாள் குளித்து வந்தால் வீட்டில் பண மழை பொழியும், 16ம் பெற்று பெருவாழ்வு வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம தினமும் வழிபாடு செய்வதன் மூலம் எண்ணிலடங்கா அந்த பலன்களை நம்ம பெற முடியும். நமக்கு வரக்கூடிய அந்த பண கஷ்டங்கள், தடைகள் அனைத்தும் நீங்கி நம்ம நினைப்பதை அனைத்தும் நிறைவேற்றி கொள்ளலாம். அதே போல் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம். உங்கள் பூஜை அறையில் இந்த தண்ணீர், இந்த மேஜிக் நீரை சில பொருட்களை போட்டு தினமும் வச்சுருங்க. அதை மறுநாள் காலையில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் கலந்து நீங்கள் குளித்து பாருங்கள். ஒரே வாரத்தில் அந்த மாற்றத்தை நீங்கள் உணர முடியும். உங்கள் வீட்டில் பணமழை பொழியும். பணம் அப்படின்ற அந்த பிரச்சனையே உங்கள் வீட்டில் இருக்காது. லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக அமர்ந்து விடுவாள். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மேஜிக் நீரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெண்கள் தான் அந்த குடும்பத்தின் கண்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த பெண்களாகிய நாம் நம்ம வீட்டில் பூஜை அறையில் தினமும் அந்த தெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த ஒரு விளக்கையாவது நம்ம ஏற்றி நம்ம வழிபட வேண்டும். அப்படி இருந்தால் தான் அந்த வீடு சுபிட்சமாக இருக்கும். அதே போல் ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை பெண்கள் தினமும் உங்கள் கையால் செஞ்சு நீங்கள் நம்ம சொல்கிற முறைப்படி இதை பண்ணீங்க அப்படின்னா நிச்சயம் உங்கள் வீட்டில் 16 வகை செல்வங்களும் பெருகும். பண மழை பொழியும். பெண்கள் இல்லாத வீட்டில் ஆண்கள் செய்யலாம். ஒன்றும் தவறு கிடையாது. அது எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இதை நீங்கள் உங்கள் பூஜை அறையில் நம்ம பஞ்ச பாத்திரம் வைப்போம். எப்போதும் நம்ம பஞ்ச பாத்திரத்தில் தினமும் காலையில் எழுந்தவுடன் அந்த பழைய நீரை மாற்றிவிட்டு புதிதாக நீர் வைக்க வேண்டும். அப்பொழுது தான் அந்த வீட்டில் தெய்வீக சக்தி இருக்கும். அதனால தான் அந்த பஞ்ச பாத்திரத்தில் எப்பொழுதும் நம்ம வீட்டில் நீர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறணும். இப்போ அந்த பஞ்ச பாத்திரத்தில் நீங்கள் இதை செய்யலாம். அப்படி இல்லைன்னா தனியாக ஒரு கண்ணாடி டம்ளரோ இல்லை மண்ணால் ஆன அந்த டம்ளர்லையோ செம்பு, பித்தளை, இந்த மாதிரி வெள்ளி இதில் நீங்கள் எதுலையாவது ஒன்றில் நீங்கள் செய்யலாம். பிளாஸ்டிக்கு, சில்வர் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பொருட்களை அந்த தண்ணீரில் நம்ம சேர்க்க போகிறோம். அப்போ தான் அது அந்த மேஜிக் நீராக மாறும். அந்த 4 பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏலக்காய், துளசி, பச்சை கற்பூரம், ஜவ்வாது, இது 4மே நம்ம பூஜை அறையில் எப்பொழுதுமே இருக்கும். அந்த துளசி மட்டும் நம்ம வீட்டு செடியிலேருந்து எடுத்துக்கொள்ளலாம். அல்லது பக்கத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கிறங்க. அப்படி இல்லைன்னா பூக்காரவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அந்த துளசி கொண்டாந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். அப்படி துளசி கிடைக்கல அப்படின்னா அதை கூட நீங்கள் விட்டுருங்க. மற்ற 3 பொருட்களும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுங்கள். துளசி இருந்தால் ரொம்பவே நல்லது. அதனால் அதை பார்த்துக்கிறங்க. இப்போது இந்த 4 பொருட்களையும் நீங்கள் அந்த நம்ம பாத்திரம் சொல்லியிருக்கோங்க இல்லையா, அந்த பஞ்ச பாத்திரம் அல்லது அந்த ஏதோ ஒரு செம்பு அல்லது ஒரு டம்ளர் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் சுத்தமான நீரை உங்கள் பூஜை அறையில் தினமும் நீங்கள் ஊற்றுங்க. ஊற்றிய பிறகு இந்த 4 பொருட்களை கொஞ்சமாக அதில் போடுங்க. பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போடுங்க. அந்த துளசி ஒரு 4-5 இலைகளை போடுங்க. ஏலக்காய் 2 ஏலக்காய் அல்லது ஒரு ஏலக்காயாவது. ஏன்னா இப்போ ஏலக்காய் விற்கிற விலையில் டெய்லி நம்ம 2-3 போட முடியாது. கஷ்டப்படுற குடும்பங்கள் இருக்கின்றது. அதனால் ஒரே ஒரு ஏலக்காயை கூட நீங்கள் தட்டி போடலாம். அப்படி இல்லைன்னா பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு வாசத்துக்கு நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். கூடவே அந்த ஜவ்வாது பவுடர் எல்லா கடையிலுமே கிடைக்கும். அதை எடுத்து கொஞ்சமாக ஒரு வாசத்துக்கு நீங்கள் அந்த தண்ணீரில் போட்டுருங்க. துளசி இலைகளையும் போட்டுருங்க. இந்த 4 பொருட்களையும் நீங்கள் டெய்லி போட்டு காலையிலே இதை ரெடி பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு அன்றைக்கு முழுவதும் இது பூஜை அறையில் இருக்கட்டும். மறுநாள் காலையில் எழுந்ததும் நீங்கள் குளிக்க போகும் பொழுது இந்த தண்ணீரை உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேருமே அவங்க குளிக்கிற தண்ணீரில் இதை கலந்து குளிக்கலாம். அல்லது குடும்ப தலைவனும் தலைவியும் இதை கலந்து குளிக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம். அந்த வீட்டு நிர்வாகத்தை பார்ப்பவர்களும் அந்த வேலைக்கு போகிறவங்களும் இதை குளிச்சிங்க அப்படின்னா மிக மிக நல்லது. உங்களுக்கு அவ்வளோ ஒரு நன்மைகளை இந்த தண்ணீர், இந்த புனித நீர் அப்படின்னே சொல்லலாம், இது கொடுக்கும். தினமும் காலையில் இதை நீங்கள் குளிக்கும் பொழுது எடுத்துட்டு அந்த டம்ளரை கழுவிட்டு மறுபடியும் இதே மாதிரி நீங்கள் டெய்லி செய்யுங்க. அந்த சுத்தமான தண்ணீரை பிடிச்சி இந்த 4 பொருட்களையும் போட்டு அதை வச்சுருங்க.
மறுநாள் எடுத்து அதை குளிங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் செய்து வரும் பொழுது உங்கள் வீட்டில் நீங்களே வந்து உணர முடியும். உங்கள் உடம்புக்குள் அந்த மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும். அந்த உடம்பில் அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியை நீங்கள் வந்து உணர முடியும். அந்த ஒரு தெய்வீக ஒரு மாற்றம், தெய்வீக வாசம் வந்து நீங்கள் வந்து உணர முடியும். கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள், நிச்சயமாக என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. இதன் மூலம் நீங்கள் எந்த ஒரு தடையோ தடங்களோ இது வரைக்கும் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணியிருப்பீங்க, அது தடையாக இருக்கும், தடங்களாக இருக்கும். உங்களை பார்த்தாலே சில பேருக்கு எரிச்சலாக பேசுவாங்க, உங்கள் முன்னேற்றத்தை தடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுல ஏதாவது ஒரு இடைஞ்சல் பண்ணுவாங்க. இல்லை நம்ம வியாபாரம் வந்து நஷ்டத்தில் போகும், வாடிக்கையாளர் வரமாட்டாங்க. இந்த மாதிரி எந்த பிரச்சனையை நீங்கள் வெளியில் சந்தித்தாலும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு அதை குளிச்சுட்டு நீங்கள் போகும் பொழுது எல்லாமே பாசிட்டிவாக உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த நெகட்டிவ் எல்லாமே உங்களை விட்டு நீங்க ஆரம்பிச்சிடும். அது நீங்களே வந்து உணர்வீங்க. அந்த மாதிரி நடந்துச்சுனாலே நம்மளுக்கு வந்து அந்த 16 வகை செல்வங்களும் நம்ம தேடி வர ஆரம்பிச்சிடும். நிம்மதி வந்து குடும்பத்தில் வந்து பெருக ஆரம்பிச்சிடும். தேவையில்லாத அந்த ஒருவருக்கொருவர் சண்டை போடுவது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வீட்டில் வந்து நடப்பது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். இது ஒரு அற்புதமான ஒரு மேஜிக் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு பிரச்சனையை சரி செய்யக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தவை. தாந்திரிக பரிகாரங்களுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், லக்ஷ்மி கடாட்சம் மிகுந்த பொருட்கள். அதனால் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்கள் வீட்டு பூஜை அறையில் தினமும் உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கொண்டு இந்த தண்ணீரை வந்து இந்த பொருட்களை கலந்து வைத்து குளித்துக்கிட்டே வாங்க. இது எண்ணிலடங்கா பல நன்மைகளை உங்கள் வீட்டில் வந்து நடத்த ஆரம்பிக்கும். நிச்சயம் பண மழையை உங்கள் வீட்டில் பொழிய வைக்கும். உங்கள் வீட்டில் 16 செல்வங்களும் வந்து பெருக ஆரம்பிக்கும். 16 பெற்று பெருவாழ்வு நீங்கள் வந்து வாழ முடியும். எதுவுமே வந்து நம்ம ஒரு முறை 2 முறை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லாதீங்க. தொடர்ந்து இதை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. நிச்சயமாக நம்ம சொல்கிற அனைத்து மாற்றங்களும், அனைத்து மேஜிக்கும் உங்கள் வீட்டில் நிகழும். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வியூவர்ஸ். தேங்க்யூ.